கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களெல்லாம் பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இட்ஸ் a great joy for me to share a word of God. Hallelujah. We have every Thursday a time with Jesus. ஒவ்வொரு வேளைக்கிழமையும் இயேசுவோட நேரம் என்று அந்த நேரடி வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியாக தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இதனுடைய வார்த்தை பொறுப்படுகிற நேரம், வசனம் வெளிப்படுகிற நேரம், ஆவியானவர் இடைப்படுகிற நேரம்ப்பா. என்னோட எங்களோட நம்முடைய வார்த்தையின் மூலியமாய் நீர் பேசுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தொடர்ந்து சில வாரங்களாக அந்த ரெண்டு டபுள் திங், ரெண்டு காரியங்கள் என்று சொல்லி ஒரு நாட்களில் நம்ம கேட்டோம். ரெண்டு நினைவு என்று ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு வந்தோம். அடுத்து ரெண்டு வழி என்று சொன்னோம். கடந்த வாரம் என்னுடைய மனைவி அவங்க ரெண்டு இருதயம் என்று பேசுறார். இன்றைக்கு அன்பானவர்களே, ரெண்டு மெய்ப்பர்கள் என்ற தலைப்பின் கீழே ஆண்டுடைய வசனத்தை உங்களுக்கு சுருக்கமாய் சில காரியங்கள் வேதத்திலே மெய்ப்பரை பற்றி பல சத்தியங்களை பரிசுத்த ஆவியாக தேவன் ஏதி வைத்திருக்கிறார். யார் உண்மையான மெய்ப்பன், யார் உண்மை இல்லாத இருக்கிற மெய்ப்பன் என்பதை பைபிள்ல வேதத்தில் ஆண்டவர் மகிமையா ஏதி வைத்திருக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காக சில காரியங்களை தியானித்து நாம் பலன் அடைந்து உசாராகி உண்மையான மெய்ப்பனை பின்பற்ற தேவன் உதவி செய்வாராக. நல்லா கவனிங்க அன்பானவர்களே. Today we are going to see about the two shepherds. ரெண்டு மெய்ப்பன் என்ற தலைப்பின் கீழே பார்ப்போம். வாசித்து பாருங்க. எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல பரிசுத்த ஆவியாக தேவன் ரெண்டு விதமான மெய்ப்பர்களை பத்தி ஆவியானவர் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, we can see in the book of Ezekiel chapter 34 there are the two types of shepherd. Hallelujah. ரெண்டு விதமான மெய்ப்பனை பத்தி அந்த இடத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த மெய்ப்பன் என்று சொன்னால் அல்லது ஒரு பாஸ்டர் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கிக்கிற நானும் ஒரு பாஸ்டர் இருக்கிறபடியா நானும் அந்த காரியத்தை தியானிக்க நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அன்பானவர்களே, எப்படியாய் மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள்? ரெண்டு விதமான மெய்ப்பர்கள் என்று சொல்றாங்களே, யார் உண்மையான மெய்ப்பர்கள் என்பதை நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு கூட புரிந்து கொள்ள ஆவியானவர் செய்வாராக. முதல் ஒரு மெய்ப்பனை பத்தி வேதம் சொல்லுகிறது. நல்லா வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்துல சில வார்த்தைகள் அன்பானவர்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1-2 வசனத்தை வாசிக்கும் போதோ இஸ்ரவேல் மெய்ப்பனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல சொல்றார், இஸ்ரவேலில் இருக்கிற மெய்ப்பர்களுக்கு அவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று அந்த வார்த்தையை சொல்லப்படுங்க. ஐயோ எப்போ சொல்லுவோம்னா, ஒரு துக்கமான செய்தி வரும்போதோ அல்லது வேதனையான செய்தி வரும்போதோ, நம்ம எதிர்பார்க்காத செய்தி வரும்போதோ நம்ம அப்பதான் அன்பானவர்கள் ஐயோன்னு சொல்ல போனா ஐயோன்ற வார்த்தை ஒரு பயப்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது அன்பானவர்களே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கூட்டமான மெய்ப்பர்கள், என்னை மெய்ப்பர், நான் பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்ளுகிற அவர்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? அவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்ன என்று சொன்னால், வேதத்துல சில காரியங்கள் நான் சொல்ல ஆசைப்படுறேன் அன்பானவர்கள். நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுங்க அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னா, பரிசுத்த வேதாகமத்தை நம்ம பார்க்கும் போது அன்பானவர்களே, அவர்கள் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார். They feed themselves. ஒரு கூட்டமான மேய்ப்பருடைய குணம் என்ன? ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆடை போஷிக்காம, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆடுக்கு நல்ல சாப்பாடு புல்லுள்ள இடங்களை கொடுக்காம அவங்க என்ன செய்யறாங்க? ஆடு எந்த கதினா போட்டோம் எப்படின்னா போட்டோம்னு சொல்லி they feed themselves. அவங்களே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மேய்த்துக் கொள்ளுகிறாங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் அவங்களை பார்த்துதான் சொல்ற, அவங்களுக்கு ஐயோ என்று சொல்றாரு. 34:2 சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க அன்பானவர்கள். அடுத்து அந்த இடத்துல பார்க்கும் போதும் அந்த என்ன செய்கிறார்கள் சொன்னா, அந்த ஆடை அவங்க கவனிக்காம போய்விடுகிறார்கள், விசாரமில்லாத போய்விடுகிறார். பாருங்க, 4ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அந்த பலவீனமா இருக்கிற ஆடை அவர்கள் பலப்படுத்தவில்லை. One kind of shepherd we can see the sheep are weak but they are not strengthen the weakened sheep. அந்த பலவீனமா இருக்கிற ஆடை அவங்க என்ன செய்யணும்? பலப்படுத்தவில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு விசுவாசிங்க எத்தனை பேர் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க என்பது உங்களுக்கு தெரியும். நம்ம கண்கூடாய் பார்க்கிறோம். விசாரிக்கிற மெய்ப்பர்கள் இல்லை. யோசித்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அடுத்ததாக நீங்க பாருங்க அன்பானவர்களே, தங்களை தாங்களே உடைத்துக் கொள்ளுகிறார்கள். அந்த மெய்ப்பர் அந்த ஆடுகள் மூலியமாய் வருகிற அந்த துணியை என்ன பண்றாங்கன்னா தங்களை தாங்களே போட்டுக் கொள்ளுகிறார்கள்.
இன்றைக்கு நிறைய ஜனங்க பாருங்க, வருகிற காரியங்கள் அவர்களே ஆடை விட்டு விடுகிறார்கள். ஆடுகள் எந்த கதி போனா என்ன, எப்படி போனா என்று சொல்லி அப்படியே இருக்கிறார்கள். அன்பானவர்களை நம்ம பார்க்க முடியும். அடுத்து சொல்றாரு, சிலர்கள் என்ன செய்ய அந்த ஆட்டை கொன்று விடுகிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் 34:3 நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஆடுகளை சிதறடிக்கிறார்கள். எப்படின்னா போட்ட ஆடு, எந்த ரீதியிலனா போட்ட ஒரு கரிசனை இல்லாம இருக்கிற காரியத்தை செய்கிற. அடுத்து அதே 34:6 வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் மலைகளிலே திரைகிறது. They wonder, my sheep are wonder on the mountain. என் ஆடுகள் என்ன செய்கிறது, திரிகிறது. இப்படியான ஒரு கூட்டத்தை சொல்றாரு. மூன்றாவது சொல்றாரு பாருங்க, அதை விசாரிக்க யாரும் இல்ல, தேடி போக யாரும் இல்ல. ஒரு கூட்டத்தான மேய்ப்பனை பத்தி தேவனாக கர்த்தர் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிற நல்ல கவனிங்க அன்பானவர்களே. இப்படியான மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள், இப்படியான பாஸ்டர்மார்கள் இருக்கிறாங்க. என்ன, தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறது, தங்களை தாங்களுக்கு உடுப்புகள் உடுத்திக் கொள்ளுகிறதான ஜனங்கள் இருக்கிறார்கள் அன்பானவர்களே. இப்படியான ஒரு கூட்டம் மேய்ப்பர்கள் பத்தி ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து 7 வசனம் சொல்றாரு, என் ஆடுகள் கொள்ளை உண்டு போகிறது. அது என்ன பண்றாங்கன்னா அதை சாப்பிட விடுகிறாங்க என்று ஆண்டவர் வேதனையா சொல்றாரு அன்பானவர்களே. இந்த செய்தியை பார்க்கிற அன்பான சகோதரியே சகோதரனே, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறா. உன்னுடைய மெய்ப்பன் எப்படி இருக்கிறார் யோசித்துப்பா. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறாரா, தங்களை தாங்களே போஷித்துக் கொள்ளுகிறாரா, தங்களுக்கு தாங்களே ஒடித்துக் கொள்ளுகிறாரா, அல்லது ஆடின் மீது கரிசனையா இருக்கிறாரா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய ஜனங்கள் இருக்கிற இடத்துல, ஊழியர்கள் மத்தியிலே இப்படியான மேய்ப்பர்கள், ஒரு கூட்ட மேய்ப்பர்கள் திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆடுகளை சதற உண்டு பண்ணுகிறார்கள், ஆடுகளை திரிய வைக்கிறார்கள் அன்பானவர்களே. அல்லேலூயா. இப்படியான ஒரு கூட்ட மேய்ப்பருக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இது பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ற, இப்படியான மேய்ப்பருக்கு ஐயோ, அந்த குடும்பத்திற்கு ஐயோ, அந்த பிள்ளைகளுக்கு ஐயோ என்று தேவன் சொல்லுகிறார். உணர் மெய்ப்பனை பத்தி பரிசுத்த ஆவியாகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். 34:11 ஆரம்பிக்குது அன்பானவர்களே. அவர் சொல்றாரு, சதுர உண்ட போன ஆடுகளை நான் சேர்ப்பேன் என்று 34:11 சொல்லுகிறது நான் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக அந்த இடத்துல நீங்க வாசித்து பாருங்க. 14 சொல்றாரு, அந்த இடத்துல நான் சொல்றேன், ஏன் ஆடுகளை நான் போஷிப்பேன், I will feed my sheep. ஏன் ஆடுகளை நான் போஷிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு நல்ல மெய்ப்பனுடைய குணம் என்ன, நல்ல பாஸ்டருடைய குணம் என்ன? எத்தனையோ இடங்களுக்கு நான் போகிறேன், பார்க்கிறேன். எடுத்தோன்னு அவங்க சாப்பிடுவாங்க தவிர ஜனங்க சாப்பிட்டாங்களா கரிசனை இல்லை. ஆடுகள் சாப்பிடுச்சா கரிசனை இல்லை அன்பானவர்கள். 100க்கு குறைவான ஜனங்கள் மேய்ப்பர்கள் தான் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஜனம், ஏன் ஆடுகளை நான் போஷிப்பேன் என்று கடவுள் சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்றாரு, அடுத்து பாருங்க 34:13 சொல்றாரு, நான் மீண்டும் அவர்களை சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. எந்த ஆடுகள் செதறுண்டு போனதோ, எந்த ஆடுகள் தூரம் போனதோ, அந்த ஆடுகளை நான் செதறுண்டு போவேன். 15 சொல்லுகிறாரு, அந்த ஆடுகளை இனி தத்தளிக்க பண்ணாத, அந்த ஆடுகளை அமைதியா இருக்கும் மெய்ப்பன் அண்டையில, அந்த ஆடுகள் அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் அவைகளை சேர்க்க கூடியவர்களா இருக்கிற வசனங்கள் அப்படியே பாருங்க. 16 சொல்லுகிறது, அப்படியான பலவீனமா இருக்கிற ஆடை நான் என்ன பண்ணுவேன், கட்டுவேன், காயத்தை கட்டுவேன், ஆற்றுவேன், தேடுவேன், பராமரிப்பேன் என்ற ஒரு நல்ல மெய்ப்பனை பத்தி பைபிள் சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே, தேவனுடைய ஊழியர்களே, எப்படியான மெய்ப்பரா இருக்கிறோம்? தங்களை தாங்களே போஷிக்கிற மெய்ப்பரா இருக்கிறோமா? வருகிறதை சாப்பிடுகிற மெய்ப்பரா இருக்கிறோமா? அல்லது நமக்கே அந்த உடைகளை உடித்துக் கொள்கிற மேய்ப்பரா இருக்கிறோமா? இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை கரிசனியா இருக்கிற தேவன் விரும்புகிற மேய்ப்பரா இருக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு இந்த மாலை வேளையில விசுவாசிங்க கூட தெரிஞ்சுக்கணும், உங்க மேய்ப்பரை பத்தி அறிஞ்சுக்கணும், உங்க பாஸ்டரை பத்தி அறிஞ்சுக்கணும். அவரு தங்களை மேய்த்துக் கொள்ளுகிறாரா அல்லது ஜனங்களை மேய்க்கிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லு 1 பேதுரு புத்தகத்தில் சொல்லுகிறது, அவர் பிரதான மேய்ப்பன் என்று சொல்லுகிறது. யோவான் 10 சொல்லுகிறது, அவர் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறது. நல்ல மேய்ப்பன், ஆண்டவர் விரும்புகிற மேய்ப்பன், ஆண்டவரை விரும்புகிற ஊழியக்காரர். அவர் நடத்தினதை போலவே தம்முடைய ஜனங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிற. ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலவேளைக்காக நன்றி. உடைய வார்த்தையின் வல்லமை புறப்படட்டும்பா. ஆண்டவரே,
ஆண்டவரை எங்களை நாங்கள் மேய்த்துக் கொள்ளாதபடி, எங்களுக்கு எங்களை நாங்களே சாப்பிட கொள்ளாதபடி ஆண்டவரே உண்மையான மெய்ப்பராய் இருக்க தேவனே எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப ஒரு காலத்துல இப்படியான அநீதியா இருக்கிற மெய்ப்பர்கள், தங்களை மேய்த்துக் கொள்ளுகிற மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் நீர் எழும்புவீர் என்று வார்த்தை சொல்லுகிறதப்பா. நீர் விரும்புகிற மெய்ப்பராய் இருக்க கிருபை கூட, உம்முடைய வழிகளை நடக்கிற மெய்ப்பராய் இருக்க கிருபை கூட எங்களுக்கு அப்படியான கிருபையை தாரோம் ஆண்டவரே. 10 ஆடோ 20 ஆடோ 100 ஆடோ 1000 ஆடோ பயத்தோட நடுக்கத்தோட கூட ஆண்டவரே அந்த ஆடுகளை நடத்த கிருபை இதை பார்க்கறவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும், சுகம் இறங்கட்டும், சமாதானம் இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது தொடுங்கப்பா, தொடுங்கப்பா இந்த செய்தியை பார்க்கிறவங்க மீது கர்த்தருடைய பிரசன்னம். ஹalleluya, let the healing presence of God, தேவனுடைய சுகமாக்குகிற பிரசன்னம் இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் we release the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம் ஆண்டவரே. கரம் ஒவ்வொருத்தரோட கூட இருக்கட்டும்ப்பா. என்னோட எங்களோட பேசுற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு ஆசீர்வாதமா பிரயோஜனமா இருக்கும் என்றால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த செய்தி அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது, பாருங்க, கண்டு கொள்ளுங்க. உண்மையான மேய்ப்பனை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. God bless you all. God bless you all. Amen. Hallelujah.